பங்களாதேஷ் பாகிஸ்தான் கடையில் ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் ரீசெண்டாக அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்காலேயே போய் சீரியஸை ஜெயிச்சாங்க. அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். T20 சீரியஸில் ஜெயிச்சது இன்னுமே பாசிட்டிவ். பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ரீசெண்டாக தான் ஒரு சீரியஸ் விளையாண்டாங்க. மறுபடியும் இப்போ பங்களாதேஷில் போய் விளையாடுறாங்க அப்படின்ற வகையில் கொஞ்சம் பாசிட்டிவ் பாகிஸ்தான் சைடும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் விளையாடும்போது ஹெட்டில் பாகிஸ்தான் 19 டைம்ஸ், பங்களாதேஷ் 3 டைம்ஸ் மட்டுமே அப்படின்ற அந்த இடத்துலையும் பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜ். ஜூலை 26 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:30 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பரான ஆப், ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டு. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. XL11 ரியல் கேஷ் 4% கொடுக்குறாங்க. எப்போனா வின்னிங்லேருந்து டெபாசிட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதையும் பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. பங்களாதேஷ் பாசிபிளாக ரீசெண்டாக ஸ்ரீலங்காவோட ஃபைனலில் விளையாண்ட அந்த டீம் மேலே எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சைஃபுதீனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா, அதே இடத்துல மெஹதி ஹாசன் மிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா, இந்த கேள்வி இருக்குது. டஸ்கின் ஆகும்போது ஒரு டீசன்ட் பவுலர், ரீசெண்டாக நல்லாவும் பண்ணியிருக்காரு, அவருக்கு வாய்ப்பு இருக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. டான்சிட் ஹாசன் ஃபைனலில் சூப்பராக விளையாண்டார். அந்த ஒரு இடத்துல டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். குறிப்பாக 27 போட்டிகளில் 550, பங்களாதேஷி 550 குயிக்காக அடித்த அந்த இடத்துல டான்சிட் ஹாசன் தான் பெஸ்ட்டாக இருக்கார். அந்த பாசிட்டிவ் இருக்குது. பர்வேஸ் ஹுசைன் ஏமன் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. லிட்டன் தாஸ் ரீசெண்டாக மேன் ஆஃப் தி சீரியஸ் செம்மையாக விளையாண்டாரு. கேப்டனாகவும் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஹிடாயோட பேட்டிங் நல்ல டேலண்ட் அப்படின்னா கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. சமீமோட பேட்டிங் சூப்பராக இருக்குது. டாப் ஆர்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய டைம் பார்த்துருக்கோம். மிடில் ஆர்டரில் பங்களாதேஷ் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்தையும் பிடிச்சிருக்காரு, சூப்பராக விளையாண்டுருக்காரு. சேக்கர்லி குயிக்காக ஹிட் பண்ணுவார். விக்கெட் கீப்பராக பாசிபிளாக லிட்டன் தாஸ் தான் தொடர்வார், ஒரு கேப்டன் அப்படின்றதுனால. மெஹதி ஹாசன் சூப்பராக பவுல் பண்ணார். கடைசி போட்டியில் தான் வாய்ப்பு கிடச்சிது. செம்ம கலக்கலான ஒரு பவுலிங் இருந்தது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மெஹதி ஹாசன் மிரஸுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். பார்த்துப்போம் ஆன் டைமில். ரிஷாட் ஹுசைனோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு லெக்கி பங்களாதேஷுக்கு அதிகமாக கிடைச்சதில்லை. அந்த ஒரு இடத்த வந்து ரிஷாட் ஹுசைன் தக்க வச்சிருக்காரு. டன்சிம் ஹாசன் சக்கீப்பு நல்ல பவுலர். கடந்த சில போட்டிகள் அந்தளவுக்கு பெஸ்ட்டை ஷோ பண்ணலை. ஷரீஃபுல் இஸ்லாமோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. முஸ்டஃபிஸை பொறுத்த வரைக்கும் அருமையான அவுட்புட் கொடுக்குறாரு. ரீசெண்டாக இன்ஜுரி கன்சர்ன் அண்டு ஆக்ஷனை கொஞ்சம் மாற்றினதுக்கப்புறம் பெஸ்ட் அவுட்புட் வரலை, பட் டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் பாசிபிளாக இந்த 11 மேலே எதிர்பார்த்து இந்த 11 இருக்கும்னு தோணுது. ஐயூப் அண்டு ஃபகர் ஜமான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபகரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாடுறாரு. சைம் ஐயூப் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஒரு கன்வின்சிங்காக அவுட்புட் அப்படின்ற வகையில் இருந்தால் கூட, கன்வின்சிங்காக பேட்டிங் பண்ணால் கூட, அந்த கன்சிஸ்டன்ட் பேட்டிங் அப்படின்றது சைம் ஐயூப்கிட்ட இல்லை. சில நேரங்களில் பவுல் பண்ணார் அப்படின்றதுனால பாசிட்டிவாக பார்க்கலாம். முகமது ஹாரிஸ் ரீசெண்டாக அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஒரு செஞ்சுரி அடிச்சார். அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவ் அண்ட் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. ஹசன் நவாஸ் இந்த இடத்துல எதிர்பார்க்குறோம். டீசெண்டான பேட்டை, ஒரு குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஆகா சல்மான் டீமை லீட் பண்ணுறாரு. அண்ட் பவுலிங் பீஸில் சில நேரங்களில் கன்சிடரபிள். குஸ்தில் ஷா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கில் எவ்வளோ தூரம் பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஓவர் குறைவாக இருக்கும். ஹுசைன் டேலட் ஆல்ரவுண்டர், ஃபஹீம் அஸ்ரஃப், அப்பாஸ் அஃப்ரிடி வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. பவுலிங்கில் ஃபஹீம் அஸ்ரஃபோட பவுலிங் ரீசெண்டாக அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம அங்கங்கே பார்க்காட்டி கூட பங்களாதேஷில் BBLல நல்லா பண்ணதை பார்த்தோம். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். அண்ட் நல்ல அவுட்புட் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. குறிப்பாக பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக கூட நல்லா பண்ணலாம். அப்பாஸ் அஃப்ரிடி டீசல் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. அப்ரர் அஹ்மது இந்த டீமுக்கு ஸ்பின் பேஸில் டீசெண்டாக இருக்கார். பாகிஸ்தான் ரீசெண்டாக ஸ்பின்னர்ஸை தேடிட்டு இருக்க இடத்துல அப்ரர் அஹ்மது ஓரளவுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற பவுலிங் கொடுக்குறாரு. சல்மான் மிர்சா டெபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. அஹமத் டேனியலுக்கு வாய்ப்பு இருக்குமா? மோஸ்ட் ப்ராபப்ளி சல்மான் மிர்சாக்கான வாய்ப்பு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு நல்ல பவுலிங் ரீசெண்டாக கொடுத்துட்ருக்காரு. சஃபியான் முக்கீம் டீசெண்டான அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அதே நேரத்தில் சகிப் சடா ஃபர்ரான் டாப் ஆர்டரில் டீசெண்டாக விளையாடுவார். அண்ட் முகமது நவாஸ்க்கான வாய்ப்பு இருக்குமா? மோஸ்ட் ப்ராபப்ளி நவாஸ்க்கு வாய்ப்பு குறைவு. ஏற்கனவே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் குஸ்தில் ஷா இருக்கார், தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எடுத்துகிட்டு வர வேணான்னு நினைப்பாங்க. நவாஸை பொறுத்த வரைக்கும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காரு. அந்த பேஸில் எதுவும் யோசிக்கிறாங்களா பார்த்துக்கலாம். பங்களா நேஷனல் ஸ்டேடியம் டாக்காவில் தான் இந்த போட்டி. ரெயின் ஃபோக்கஸ் லைட்டாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ட் கொஞ்சம் டிலே ஆகலாம். மோஸ்ட்லி முழு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு.
அண்ட் ஆன் டைமில் மேட்ச் ஸ்டார்ட் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்குல பேக்கெண்டில் ஹெவி ரெயினோ இல்லை ரெயினோ அவ்வளோவா ஃபோக்காஸ்டில் இல்லை. அதனால் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது தொடர்ந்து போகும்னு நம்புகிறேன். 63 போட்டியில் 32 பேட் ஃபஸ்ட்டு, 32 சேசிங்கு, 144 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பங்களாதேஷில் வந்து விளையாடும்போது சில டீம்ஸ் டவுனான டீம்ஸ் விளையாடுவாங்க. அண்ட் பங்களாதேஷுமே டவுன் டீம் அப்படின்றனால இந்த ஆவரேஜ் ஓரளவுக்கு ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பெட்டர் பேட்டிங் ட்ராக்கு நிறைய டைம் ஷோ ஆகிருக்கு. 211க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பங்களாதேஷ் அடிச்சிருக்காங்க. நியூசிலாந்து 60க்கு 10 அப்படின்னு லோ ஆகிருக்காங்க. ரீசெண்டாக சில போட்டிகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் டவுன் ட்ராக் கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. குறிப்பாக பாகிஸ்தான் நல்லா விளையாடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி ஆங்கிள் ஏதாவது யோசிச்சாங்கன்னா பங்களாதேஷ் டவுன் ட்ராக் கொடுத்து பாகிஸ்தானை காலி பண்ணுவாங்க. பொதுவாக பங்களாதேஷுக்கு எந்த டீமை கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு டவுன் ட்ராக்கை கொடுத்து அவங்கள காலி பண்ணுறது பங்களாதேஷ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பங்களாதேஷ் ஸ்கோர் பண்ண முடியாட்டும் பவுலிங் பேஸில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதான் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. அதனால் கொஞ்சம் மீடியம் அண்ட் லோ ஸ்கோரில் ஸ்கோர் போனாலும் ஆச்சரியப்படுறது. பாகிஸ்தான் பேட் பண்ணால் கூட அந்த லோ ஸ்கோர் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 66 முறை 3+ விக்கெட் எடுத்திருக்காங்க, 67 முறை 50+ அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்கோர் பேஸில் நிறைய நேரங்களில் ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. 3+ விக்கெட் 50 கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. அடுத்து ஈக்குவலாக இருந்திருக்கும் போது பவுலர்ஸ் பேட்டர்ஸ் 2 பேருக்குமே ஓரளவுக்கு அசிஸ்ட் கொடுக்கும். மீடியம் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நியூட்ரல் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி போகிறது பெட்டர். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லிட்டன் தாஸ் 550s அடிச்சிருக்காரு. அவர் 18 போட்டியில் 550s, அதிகபட்ச 50s அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பங்களாதேஷ் பவுலிங் பேஸில் முஸ்டபிஸ், சொரிஃபுல், சக்கீப், ரிசாட் ஹுசைன், மெஹதி ஹாசன், தேவைப்பட்ட சமீமோட பவுலிங். சமீம் பவுலிங் நல்லா இருக்குது. குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாகிஸ்தான் சைடு இருக்காங்க. அந்த இடத்துல சமீமோட பவுலிங், பேக் ஹேண்டில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ், டாப் ஆர்டரில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ், இந்த இடத்துல சமீமோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் பாகிஸ்தான் சைடு பவுலிங்னு பார்க்கும்போது சல்மான் மிர்சா பாசிபிளாக கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் அப்படின்னு போகிறத விட மிடில் இருக்க ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக சல்மான் மிர்சாவை பயன்படுத்தலான்னு யோசிப்பாங்க. அப்போ அபாஸ் அஃப்ரிடி, ஃபஹீன் அஸ்ரஃப் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிடில் பேஸில் ஹுசைன் டாலட்டோட பவுலிங் இருக்கும். பவர் பிளே எண்டில் மிர்சாவோட பவுலிங் இருக்கும். அப்புறம் ஆஃப்டர் பவர் பிளே அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி பாகிஸ்தான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பவர் பிளேயில் பயன்படுத்துறது, மிடில் பேஸில் ஸ்பின்னர்ஸை 2 சைடுமே பயன்படுத்துறது, எண்டில் மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இப்படி தான் டெம்ப்ளேட் வச்சு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்குது. குஸ்தில், ஆகா சல்மான் இவங்களுமே இருக்காங்க. சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஆகா சல்மான் கூட வந்து பவுல் பண்ண வாய்ப்பு. ஏன்னா லெக் பிரேக் அப்ரர் அகமது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஆகா சல்மான் வந்து ஆஃப் பிரேக் பவுலிங் போடலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் சயீம் அய்யூபும் அந்த இடத்துல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஹெவி தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்லி சல்மான் மிர்சா, அபாஸ் அஃப்ரிடி, ஃபஹீன் அஸ்ரஃப் முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த சைடு 5 bowlers ஸ்டிக் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறோம். சமீம் ஹுசைனோட பவுலிங் யாராவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிங்கிற பட்சத்தில் அவர் வந்து வீசுவார். அண்ட் ஸ்பின் எடுத்ததுன்னா சமீம் ஹுசைன் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கூட வீசலாம். சொரிஃபுல் அண்ட் முஸ்டபிஸ் எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. ஃபஹீம் அஸ்ரஃப் அண்ட் அப்பாஸ் அஃப்ரிடி எண்ட் ஓவரில் வீச வாய்ப்பு. ஹுசைன் டாலட், ஃபஹீம் அஸ்ரஃப், அப்பாஸ் அஃப்ரிடி, சல்மான் மிர்சா இவங்களாம் ஆன் டைமில் கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்கள பிக் பண்ணுறது ரொம்ப நல்ல சாய்ஸ். குறிப்பாக பங்களாதேஷ் கொஞ்சம் விக்கெட்ஸ் அதிகமாக விட வாய்ப்பு இருக்குது. பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போனால் இந்த 4 players இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. சைம் அய்யூப், ஃபக்கர் ஜமான், குஸ்தில் சாவா நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. குஸ்தில் சா நல்ல சாய்ஸ் தான் பவுல் பண்ணுற பட்சத்தில். பட் ரொம்ப லேட்டாக பேட்டிங்லேயே வருவார், பவுலிங்கும் பண்ண மாட்டார். அப்படின்ற ரீசெண்டாக கொஞ்சம் பவுல் பண்ணாமல் கூட இருக்கார் பாகிஸ்தான் டீமுக்கு. மற்ற இடங்களில் T20 கிரிக்கெட்டில் நிறைய பக்கம் விளையாடுற இடத்துல பவுல் பண்ண வைக்கிறாங்க, அது ஓகே. ஈவன் BPLலாம் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கில். பட் இங்கே பார்க்கணும் மோஸ்ட்லி பவுலிங் கொடுக்க வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் குஸ்தில் சாக்கு. ஹாரிஸு, அஸ்ரஃப் அண்ட் அப்பாஸ் அஃப்ரிடியை கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இருக்கும் பாகிஸ்தான் பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது. ஃபஹீன் அஸ்ரஃப் அண்ட் அப்பாஸ் அஃப்ரிடியை கேப்டன் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் லிட்டன் தாஸ் அண்ட் முகமது ஹாரிஸ் 2 பேர்த்தையும் ட்ரை பண்ணுறேன். லிட்டன் தாஸை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறது ஓகே தான். இந்த பர்டிகுலர் கூட 550s லிட்டன் தாஸ்லேருந்து வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்மும் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். கேப்டனாக வெற்றி பெற்றதுனால அதுவுமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால் லிட்டன் தாஸ் எடுத்துக்கிறது ஓகே. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் கோடில் 30 தான் ஆவரேஜ் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கோங்க. 18 போட்டிகள் 550 அப்படின்னு அடிச்சிருந்தாலும் 30 தான் ஆவரேஜ். 30ங்கிறது இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்கோர்னு தான் சொல்லணும். ஏன்னா பாயிண்ட் சிஸ்டம் அப்படி இருக்குது. ஆகா சல்மான் டீசன்ட் சாய்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுற பட்சத்தில் ஃபக்கர் ஜமான், அய்யூப் அண்ட் ஹசன் நவாஸ் ஒரு சில இடங்களில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்ல சாய்ஸாகவே இருப்பார். டன்சிட் ஹாசன் ரீசெண்டாக செம்ம இன்னிங்ஸ் ஒன்று ஆடினார், அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டரில்
மெஹதி ஹாசன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பட் லாஸ்ட் மேட்சோட அந்த இடத்துலேருந்து போனால் மெஹதி ஹாசன் இல்லை, அதை பார்க்கணும். சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதாவும் கேள்விப்படுறோம். பார்க்கலாம் ஆன் டைமில் மெஹதி ஹாசன் மிரஸ் இருக்காரா அப்படின்ட்டு. குஸ்தில் ஷா இப்போதைக்கு நான் சாய்ஸில் செலக்ட் பண்ணல. ஃபஹீம் அஷ்ரஃப் நல்ல சாய்ஸு. மெஹதி ஹாசன் இவர் இருந்தார்னா நல்ல சாய்ஸு. மிரஸ் இருக்காரா, மெஹடி இருக்காரா, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் பார்க்குறேன். ஹுசைன் டாலட் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் பவுலர் சைடு கொஞ்சம் மூவ் பண்ண பாருங்கள். அப்ரர் அகமது நல்ல சாய்ஸு. அப்பாஸ் அஃப்ரிடி டெஃபினட் சாய்ஸு. அண்டு மிர்சா, சல்மான் மிர்சா சூப்பர் சாய்ஸ், நல்லா பவுலிங் கொடுத்துட்ருக்கார் ரீசெண்டாக. ஒன் மோர் பவுலிங் ஆப்ஷனுக்கு முஸ்டபிசர் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். ஆன் டைமில் என்ன மாதிரின்னு பார்த்துக்கோங்க. லைன் அவுட் வந்ததுக்கப்புறம் சில சாய்ஸ் நம்ம முடிவு பண்ணணும். கேப்டனாக ஐயூப் எடுத்துக்கலாம், பவுலிங் வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. டாப் ஆர்டரில் வராரு, அந்த இடத்துலையும் யோசிக்கலாம். அண்டு ஹாரிஸ் டீசன்ட் சாய்ஸு இன்னொரு பக்கம். அண்ட் மிடில் இருக்கிற ஃபஹீம் அஷ்ரஃப், இல்லை பவுலிங் பேஸில் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருந்தால் அப்ரர் அகமது, இவங்கெல்லாம் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு யோசிக்கலாம். இப்போதைக்கு ஐயூப் அண்ட் ஃபஹீம் அஷ்ரஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் 2 பேர், பேட்டிங் ஆப்ஷனில் 2 பேர், மிடில் ஆல்ரவுண்டர்ஸு அண்ட் 4 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துப்போம் என்ன மாதிரி மாற்றங்கள் செய்கிறாங்க பேட்டிங் ஆர்டரில், இல்லை பவுலிங் பேஸில். குறிப்பாக பங்களாதேஷ் பவுலிங்கில் மிரஸ் உள்ள வராரா, அதுக்கு தகுந்த மாதிரி சில சாய்ஸஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, சான்சஸ் எடுப்போம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.